கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்திலே, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்டருளினார். இப்போ காலவேளையிலே பலவிதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்க. சொந்தக்காரங்க ஒதுக்கியிருப்பாங்க, பல சூழ்நிலையில் இணைந்திருப்பீங்க. கடனில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். சில குடும்பத்தில் வெளியே தெரியாது, சில குடும்பத்தில் பிள்ளை இல்லாமல் இருக்கும், சில குடும்பத்தில் கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க, சில குடும்பத்தில் விதவையாக இருப்பாங்க, சில குடும்பத்தில் ஏழை எளிய ஜனமாக இருப்பாங்க, சில குடும்பத்தில் வீட்டில் நிறைய பிரச்சனை ஓடிட்டு உபத்திரப்பட்டு இருப்பான், வெளியே தெரியாது, வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும், மனுஷன் ஒரு குடும்பத்தில் ரொம்ப உபத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தை தள்ளி வச்சுருவாங்க, அப்படி இல்லைன்னா வெறுத்துருவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரியே தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்கும். அதில் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிள்ளை இல்லைன்னா பிள்ளை இல்லையா அப்படிம்பாங்க. கடனில் கஷ்டப்படாச்சு அப்படின்னா, அப்படியா கடனில் கஷ்டப்பட்டுட்டீங்களோ அப்படிம்பாங்க. இப்படி நம்மள்கிட்ட கேட்டுட்டு நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும், அவர் நம்மளை உருவாக்கின தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். கால வேளையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது, அவருடைய பாதப்பிள்ளை காத்திருந்து அவரை தேடும்போது, நம்ம குடும்பத்துக்கு ஒரு மாற்றம், ஒரு விடுதலை, ஆசீர்வாதம், சம்பூரணம், சகலம், நமக்கு தீர்க்காயுசு தருகிறவர். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் விட தெரியுமா? நம்ம எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டாலும் சரி, தேவன் கேட்பார். பிரதர், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், என்னோட பாவத்தை மன்னிப்பாரா? அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டு, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் மனம் திரும்பி வாழணும், எனக்கு உங்க கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய பாவத்தை தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி நம்மளை மீட்டெடுக்கிறார், நம்மளை மன்னிக்கிறார், அவரோட சொந்த பிள்ளையா மாற்றுகிறார். இந்த கிஃப்ட்லாம் நமக்கு மிகவும் ஆச்சரியமானது, அதிசயமானது. இந்த பூமியிலே வாழ்ற காலத்திலே எத்தனையோ காரியத்திலே கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போயிடுறோம். என் வாழ்க்கையில இப்போ நான் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்னு சொல்லி. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் வியாபாரத்தில் இருந்தேன், மாந்திரியத்துக்கு, விக்கிரத்துக்கு, பாவத்துக்கு, மனுஷனை நம்பி பின்னாடி போயிட்டேன். அவ்வளோதான். வீட்டில் போனால் நல்ல படம் பார்ப்பேன், எல்லாரும் போல நானும் நாடம் பார்ப்பேன். ஆனால் வாழ்க்கையில் ஒரு 1/2 கோடியே காணும். என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தேன். பைபிளில் எப்படி எழுதப்பட்டிருக்கு, என் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமாக போய் யோசித்து பார்க்கும்போது, என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக உலகத்துக்குள்ள ஒரு காரியம்தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட சமூகத்தில் ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் போது, என்னுடைய பாவத்தை மன்னிங்க, என்னோட அக்கிரமத்தை மன்னிங்க, உபத்திரத்தை மாற்றித்தாங்க. ஏன்னா கர்த்தரை விட்டு தள்ளி போனாலே உபத்திரம் தான். நிறைய குடும்பத்தில் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டார், பிள்ளைகள் பார்த்தா விக்கிரத்தில் இருப்பாங்க, வெளியே தெரியாது, வேற வேற நாட்டுக்குள்ள வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. ஒரு சில குடும்பத்துலலாம் குடும்பம் ஃபுல்லாக விக்கிர வழிபாட்டில் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா பெரிய பெரிய உபத்திரமா இருக்கும். நிறைய குடும்பத்தில் வியாதி, பலவிதமான சூழ்நிலை. காரணம் என்ன? உபத்திரம், உபத்திரம், உபத்திரம்.
கர்த்தரை விட்டு தள்ளி போய் பல காரியத்துல உபத்திரத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த அதிகால வேளையிலே கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது நம்ம உபத்திரத்தை மாற்றி தருகிறார். ஒருவேளை நான் ரொம்ப உபத்திரப்பட்டிருக்கேன். அந்த உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ண மாட்டார், அருவருக்க மாட்டார். மனுஷன் இல்ல, சொந்தக்காரன் இல்ல, நம்மளுடைய தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டு, அவங்கெல்லாம் நம்ம ஒதுக்கிடுவாங்க. ஒரு குடும்பத்திலே ஒரு சகோதரன் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது என்னுடைய இதயத்துக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிட்டு. ரூ. 1,00,00,000 கடன்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரூ. 1,00,00,000 அழிச்சிட்டேன். ஒரு 8 மாசமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் கூட இருக்க ஃப்ரெண்டுட்ட, எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு ரூ. 100 கேட்டேன், தரமாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரன் கண்ணீர் வடித்தார். எனக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு. இதை ஏன் தெரியுமா சொல்றேன்? ஆனா இருக்கும்போது எல்லாரும் இருப்பாங்க, நம்ம கூட வருவாங்க, எல்லாரும் டிராவலிங்ல இருப்பாங்க. நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், உபத்திரப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் காணாம போயிடுவாங்க. என் வாழ்க்கையில நடந்திருக்கு. ஒரு 1/2 கோடி நஷ்டம். 1/2 கோடி நஷ்டப்பட்டு நடு ரோட்டில் நிற்கும்போது மனைவி, பிள்ளைகள் மட்டும்தான் இருந்துச்சு. மற்ற எல்லாரும் காணாம போயிடுவாங்க. தேவன் ஒரு மனுஷனை உயர்த்தும் போது மறுபடியும் எல்லாரும் வந்துருவாங்க. இதுதான் உலகம். இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறீங்களோ உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். நம்ம எப்படிதான் ஜெபிக்க போறோம்? தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அருளினார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எந்த சூழ்நிலையில் இணைந்திருந்தாலும் சரி, தேவனுக்கு தெரியும். மனுஷனுக்கு தெரியுதோ இல்லையோ, தேவனுக்கு தெரியும். என் பிள்ளை என்ன சூழ்நிலை இருக்கிறான், தேவனுக்கு தெரியும். அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டாலே போதும். அவர் நம்மளை தள்ள மாட்டார், புறக்கணிக்க மாட்டார். மனுஷன் வேணா 1000 காரியம் சொல்லலாம், தேவன் நம்மளை பார்த்துட்டே இருக்காரு. காலவேளையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நீங்க எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க, தேவனுக்கு தெரியும். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்ம குடும்பத்தில் எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. அதிகாலையில் ஜெபிப்போமா? சில குடும்பத்துலலாம் ரொம்ப கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும். அதே நேரத்தில் சில குடும்பத்தில் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை. ஒரு மனப்பட்டு ஜெபிப்போம். தேவன் மாற்றுவார். சில காரியத்தில் ஏன் லேட் ஆகுது, ஏன் தாமம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, தேவன் மாற்றி தருவார். அர்ப்பணிப்போம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உம்முடைய பாதபடியில் நாங்கள் எல்லாரும் வருகிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனோமோ அந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிங்கப்பா. இந்த நாளிலும் உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் என்னென்ன உபத்திரங்களோ அந்த உபத்திரத்தை மாற்றித்தாங்கப்பா. உபத்திரத்தை மாற்றுங்கப்பா. உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா உபத்திரத்தையெல்லாம் மாற்றுங்கப்பா. எல்லா உபத்திரத்தையெல்லாம் மாற்றுங்கப்பா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ குடும்பத்தில் தாழ்த்துறாங்கப்பா, அர்ப்பணிக்கிறாங்கப்பா, போராடி பார்க்குறாங்கப்பா. வாழ்க்கையில் நிறைய தடை, என்ன தடை என்று யோசிக்கிறாங்கப்பா. கர்த்தர் இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யணும்ப்பா, ஒரு அதிசயம் செய்யணும்ப்பா. இந்த நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும்ப்பா. உபத்திரப்பட்டோட உபத்திரத்தை அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அருளினார் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. அவனோட வாழ்க்கையில் நாங்கள் எந்த சூழலும் உமக்கு தெரியும்ப்பா, உமக்கு தெரியும்ப்பா, உமக்கு தெரியும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் இந்த நாளில் விசேஷமாக யாரெல்லாம் தாழ்த்துற அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கிறோம்ப்பா. உங்கள் பிள்ளையுடைய இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்குது, அந்த எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி போடுங்க. எல்லாருடைய பாரத்தையும் நீக்கி போடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவ சமாதானம் உண்டாகட்டும், தேவ சமாதானம் உண்டாகட்டும். இந்த புதிய நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்கப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால மூடுங்கப்பா. இந்த நாளிலும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்கப்பா.
என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறேன்ப்பா. அப்பா, ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, சத்துருக்கள் மேல அபிஷேகம் நிரப்புங்கப்பா, ஆவிக்குரிய 9 கனிகள்னால் நிரப்புங்கப்பா, ஆவிக்குரிய 9 வரனால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அப்பா, உங்களுடைய கரம் தொட்டு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்தில் இணைந்துட்டாங்க, கிருபையின் வரனால் நிரப்புங்கப்பா, ஞானம் வரனால் நிரப்புங்கப்பா, தீர்க்க தரிசனம் வரனால் நிரப்புங்கப்பா, சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். புதுசா இணைந்திருக்காங்கப்பா, கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா, உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. உங்களுடைய கண்ணீரை துடைங்கப்பா, உங்களுடைய பெருமூச்சை என் தேவன் கவனித்து கிருபைக்காக நன்றிப்பா. உங்களுடைய புலம்பலை மாற்றுங்கப்பா. எந்த குடும்பத்துக்குள்ளே உபத்திரத்தோடு பாடுகளோடு இருக்காங்களோ எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. இந்த நாளில் உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே அற்புத அடையாளம் நடக்கட்டும்ப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில சகல காரியத்திலும் ஆசீர்வதிங்கப்பா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரம் தொட்டு 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. அவனுடைய வம்சம், அவனுடைய தலைமுறை எல்லாம் பல்லுகி பெருகணும். அதை கிருபை செய்யுங்கப்பா. கற்பதுமிகா ஜெபிக்கிறாங்கப்பா, கர்த்தர் மனமரங்க, கர்த்தர் மனமரங்க, கர்த்தர் மனமரங்க. நாசமா இருக்காங்கப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்தில் டெலிவரி போடுறாங்கப்பா, பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுடைய இதயத்தில் என்னெல்லாம் தேவை இருக்கோ என் தேவன் அறிவிங்க. ஒவ்வொரு குடும்பத்தோட தேவையிலெல்லாம் கற்று சந்திங்கப்பா. கடனில் கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. நிறைய குடும்பத்தில் குழுவுக்கு பணம், சில குடும்பத்தில் ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க. பேங்க் லோன் இருக்குது, ஜுவல் லோன் இருக்குது, பிஸ்னஸ் லோன் இருக்குது, ஓடி லோன் இருக்குது, விவசாய லோன் இருக்குது. சில குடும்பத்தில் வெளியில் வாங்கியிருக்காங்க, அதிக வட்டி. எல்லா குடும்பத்தின உபத்திரத்தை எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா மாற்றி தரணும்ப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் எங்கெல்லாம் கடன் வாங்கிட்டோமோ அந்த பாவத்தை மன்னிங்கப்பா, அந்த பாவத்தை மன்னிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதத்தினுடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. எந்தெந்த குடும்பத்தில் காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி அப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் பரிதபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா. அந்த மாதத்தில் எந்த குடும்பத்தில் என்ன உபத்திரத்தோடு எல்லா உபத்திரத்தெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்றி தரணும்ப்பா. இந்த நாளிலும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தோட ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கட்டணும்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்கப்பா. சில குடும்பத்திலே அப்பா விவசாயத்துக்கு போகிறாங்க, வியாபாரத்துக்கு போகிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, டிரைவிங் லைன் போகிறாங்க, கால வேளையிலே அப்பா பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க. சின்ன பிள்ளைகள் கூட அப்பா சில குடும்பத்தில் அப்பா நிறைய குடும்பத்தில் லீவு நேரத்தில் வெளியில் போயிட்டு இருக்காங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அப்படின்னா வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டு ஜெபிக்கிறாங்க, வேறு நாட்டில் இருக்காங்கப்பா. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அப்படிடும். உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்கப்பா, கர்த்தர் கூட இருங்க, கர்த்தர் கூட இருங்க. எத்தனையோ தேசத்தில் இணைந்துருக்காங்கப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றம் எல்லாவற்றை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிங்கப்பா. வாலிப வயசில் ஒரு சிறு சிறு நினைன்று வேதம் சொல்லியிருந்தப்பா. எத்தனையோ குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள், இந்த எல்லா பாவத்தை எல்லாம் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஏற்ற துணையை தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனையோ காரியங்கள், பாவ அடிமை, இந்த எல்லா பாவ அடிமையிலும் இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் மீட்டெடுங்கப்பா. எந்த வீட்டுக்கு ரொம்ப எந்தெந்த ஆவியல் போராடி கொண்டிருக்கும் இந்த எல்லா செத்த கிரியில் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அரிக்கப்படட்டும்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்போ மினிசன் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தருடைய கரத்தில் அப்படியும் ராஜா. இந்த வருஷத்துல என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ளுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு ரெட்டிப்பா தாங்கப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பம் தேவ திட்டத்துக்குள்ள வரணும்ப்பா, தேவ சித்தத்துக்குள்ள வரணும்ப்பா, உங்களுடைய ஆளுகைக்குள்ள வரணும்ப்பா, உங்க சித்தத்துக்குள்ள நாங்கள் இருக்கணும்ப்பா. இந்த கிருபை தாங்க. சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்மக்கிரி அழிபடட்டும், மாம்சக்கிரி அழிபடட்டும். பிதாவின் சித்தம் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஜெபிக்கிற எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சின்ன பிள்ளைகள் செல்போன்ல கேம்ல அடிமையா இருக்காங்கப்பா, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. பலர்களை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறதுக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன தீர்மானம் இருக்கும் அந்த தீர்மானம் எல்லாம் நிறைவேறட்டும். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசுவீங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கல எத்தனையோ குடும்பத்தில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சிவியர் அப்பா சில குடும்பத்தில் அர்ஜென்ட் கேஸில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க. குட்டி பிள்ளைகள் கூட அப்பா சில குடும்பத்தில் அப்பா ஐசியூவில் இருக்காங்க, இங்பேட்டில் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் சந்திங்கப்பா. கேன்சரில் பாதிக்கப்படுறாங்க, பிளட் கேன்சரில் பாதிக்கப்படுறாங்க. சில குடும்பத்தில் சரீரத்தில் அலர்ஜி சொரியாசிஸ் வியாதியில் பாதிக்கப்படுறாங்க. காய்ச்சல், சளி, இருமல், வீசிங் ப்ராப்ளம் எந்தெந்த குடும்பத்தில் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. உங்களுடைய தழும்புல கருத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கும் பூரண சுகமாகட்டும். தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலமாக இணைந்த எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். கர்த்தர் பொருட்படுத்துங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா. இந்த நாளையும் எல்லா நாட்டிலும் ஜனங்களும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதிகாலையில் வெளியில் போடுற எல்லா காரியத்திலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியான பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்கப்பா. தேவ திட்டத்துக்குள்ளே நாங்கள் நடக்கணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. கர்த்தர் பொருட்படுத்தும். துதிகன மகிமை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்த பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். காட் பிளஸ் யூ. எனக்காக டெய்லி ஒரு நிமிடமாக ஜெபித்து வருங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.